guys, welcome back. நம்ம previous videoல வந்து sets பத்தி பார்த்தோம் கரெக்டா? இந்த வீடியோல நம்ம final data structure of the Python பார்த்துடலாம் ஓகேவா? Dictionary. Dictionaryயும் it is used to store the collection of elements, um, but it has the key value pair. ஓகேவா? நம்ம எல்லா இதுலயுமே வந்து indexing ஒரு term வந்து மென்ஷன் பண்ணோம் இல்லையா? இதுல நம்மளே வந்து கஸ்டம் இண்டெக்ஸ் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஓகேவா? அதனால இது வந்து கீ வேல்யூ பேர் ஓகேவா? கீயும் நம்மளே ஸ்பெசிஃபை பண்றோம், வேல்யூ நம்மளே வந்து ஸ்பெசிஃபை பண்றோம் ஓகேவா? லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம இந்த செட்ஸ் பார்த்தோம், பட் அதோடைய ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். நம்ம எங்க அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் சொன்னேன், டப்பிள் சொன்னேன், பட் ஐ forgot to say about the set ஓகேவா? நமக்கு அதுலயே தெரியுது செட் வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றது தான் மெயினான கோல் கரெக்டா? இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நீங்க வந்து கூகுள்ல சைன்இன் பண்றீங்க இல்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க நியூவா கிரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, மறுபடியும் அதே அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? நீங்க அதே நேம் அதே சேம் டீடைல்ஸ் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எரர் வரும். ஏன்? இட் ஹாஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் செட் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா? ஸோ டூப்ளிகேட்ஸை அவங்க அலோவ் பண்ண கூடாது ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிடுவாங்க, அந்த வேல்யூ ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க ஓகேவா? ஸோ அதுக்காண்டி இந்த செட்ஸ் யூஸ் பண்ணி டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஓகேவா? அதுக்கப்புறம் வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, இப்ப நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளை பண்றீங்க இல்ல வேற ஏதாவது ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரே ஒரே ஜாபுக்கு மல்டிபிள் இமெயில்ல இருந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெஸ்யூமே எப்படியும் ஒரே ரெஸ்யூமே தான் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல என்ன ஆகும், டூப்ளிகேட்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கேசஸ்லயும் செட் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா? ஸோ அதான் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் செட். இந்த வீடியோல நம்ம டிக்ஷனரி பார்த்துடலாம். ஸோ கீ வேல்யூ பேர் நான் சொல்லிட்டேன் ஓகேவா? நம்ம அதே செட்டுக்கு என்ன யூஸ் பண்ணமோ அதே கர்லி பிரேசஸ், பட் we are specifying the key of every values ஓகேவா? கீ கொடுக்குறோம், ஒரு கோலன் கொடுத்து அதோடைய வேல்யூ, கீ கொடுத்து வேல்யூ. அப்படியே புரியுது இல்லையா? நேம், ஆடம், ஏஜ் 22 மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும் ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்ஷனரி எல்லா இதுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி இன்பில்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இது வந்து லிஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா? நம்மளால அதை டப்பிள்னு கீவேர்டு யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா? டப்பிள்ல இருக்கிறத செட்டுன்னு யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே கீவேர்டு. அதை தெரியுது இல்லையா? நம்ம டைப் பண்ண எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்மளால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டிக்ஷனரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிக்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி சிட்டி ஈக்குவல் டு சென்னை அண்ட் பின் இஸ் ஈக்குவல் டு நம்ம பின் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது வந்து டப்பிள் கரெக்டா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து கீயாவும் இது வந்து வேல்யூவாகவும் மாறிடும் ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம இண்டெக்ஸிங் வச்சு ஆக்சஸ் பண்ணிருப்போம் இல்லையா? இந்த இடத்துல நம்மளால கீ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம டி ஆஃப் 0 யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரிதான் ஓகேவா? ஆனா நம்ம ஸ்பெசிஃபைடு கீ வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம ரிட்ரீவ் பண்றதுக்கு. அதுல ஒரு மெத்தட் வந்துட்டு நம்ம கெட் மெத்தட் ஓகேவா? நம்மளால கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். இப்படி யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணலாம், கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியும் ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளால நார்மலா நம்மளால இது மியூட்டபிள் தானே, ஸோ அப்டேட் பண்றது. ஸோ அதோட கீ கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நேம் இருக்கு, ஸோ டி ஆஃப் நேம் கொடுத்து நம்ம நேம் வேணா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டி ஆஃப் ஏஜ் கொடுத்து ஏஜ் வேணா ஏஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா? நெக்ஸ்ட் ரிமூவிங் த எலமெண்ட்ஸ். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் அண்ட் செட்ல பார்த்தது தான் பாப் யூஸ் பண்ணி நம்மளால எலமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும், அந்த கீ வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். கீயை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே வேல்யூ ரிமூவ் ஆயிடும் ஓகேவா? ஸோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நம்ம வேல்யூவும் சேர்த்து ரிமூவ் பண்ணலாம், பட் நம்ம கீயை ரிமூவ் பண்றோம்னா வேல்யூ ரிமூவ் ஆயிடும், ஏன்னா அது தனியா இருக்காது ஓகேவா? ஸோ கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் டிக்ஷனரி மெத்தட்ஸ். ஓகே, இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான். ஏன்னா நம்மளால வந்துட்டு இப்போ ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதுல டைரக்டா ஃபார் லூப் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீஸ் மட்டும் தான் வரும், நமக்கு வேல்யூஸ் தான் வேணும் கரெக்டா? இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்மளால வேல்யூஸை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும் ஓகேவா? ஸோ டாட் கீஸ் எல்லாம் மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும், ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். டாட் கீஸ்ன்னு வச்சீங்கன்னா கீஸ் மட்டும் வரும், வேல்யூஸ் வச்சீங்கன்னா வேல்யூஸ் மட்டும் வரும், ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்க்ளூடிங் போத்
கீஸ் அண்ட் வேல்யூஸ் வந்துடும். ஓகேவா? லூப்பிங் த்ரூ தி டிக்ஷனரி. ஸோ இது மாதிரி தான் லூப் பண்ணுவோம். ஸோ இப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் கீஸ் மட்டும் தான் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி இது மட்டும் தான் வரும். ஸோ டி ஆஃப் கே அப்படி கொடுத்தீங்கன்னா தான் வேல்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல நான் ரெண்டுமே ஐட்ரேட் பண்ணும் அப்படின்ற பட்சத்துல ரெண்டுத்துக்கும் நம்ம 2 ஐட்ரேட்டர் கிரியேட் பண்ணிட்டு ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால அப்படியே மொத்தமா ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த வீடியோல டிக்ஷனரி பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த டிக்ஷனரியோட யூஸ் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி நம்மளால கீ வேல்யூ பேர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றங்கிற பட்சத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ கம்பெனி வேர் த எம்ப்ளாயிஸ் ஆர் ஒர்க்கிங் we have to store a n number of employees. ஓகேவா? அதனால அவங்களுடைய நேம் பிளஸ் அவங்களுடைய வேல்யூஸ், கரெக்டா? நேம் அதுக்கப்புறம் வேல்யூஸ் லைக் அவங்களுடைய டேட்டா, ஸ்பெசிபிக் டேட்டா வந்து நம்மளால இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த வீடியோல. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு புது கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.